நிர்பந்தம் பண்ணும் பொழுதுதான் அவர்களுக்குள் விரக்தி அடைந்து அவர்கள் தவறான ஒரு செயலுக்கு செல்ல நேரிடும். அதற்குத்தான் நாம் எல்லாம் இன்று நம்முடைய தெய்வங்களை பற்றின விஷயங்களை அவங்களுக்கு குறித்து சொல்வோம். இந்த சாமி காவக்கார சாமி, இது நம்மளை காக்கும் சாமி, இது நம்மளுக்கு செல்வம் தரக்கூடிய சாமி, இது நம்மளுக்கு கல்வி சரஸ்வதினா கல்வி தர சாமி அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப அந்த குழந்தைகள் வளர்ப்பிலே அவர்கள் தெய்வ சக்தியோடு வளர்கிறார்கள். நாமும் ஒரு தொழில் செய்கிறார்கள், அவருக்கு சாமி நல்லா செய்து எதுவும் நினைக்கிற மாட்டேங்கிறது. இந்துக்களுக்கு கர்மம் வேலை செய்யும். ஒருத்தனோட கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கர்மா என்பது நாம் செய்கின்ற செய்திகளுக்கு எதிர்வினை உண்டு. அதுதான் இந்து தர்மம். நம்ம யாருக்காவது நல்லது செய்யணும் என்றால் ஏதோ ஒரு வழியில் நிச்சயமாக நம்முடைய தெய்வங்கள் நமக்கு நன்மை செய்யும். நம்மளுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறுதான் வாழ்க்கையும் இருக்கும். இதான் முன்னோர்கள் நம்ம சொல்றது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாம் நல்லா இருக்குன்னா எல்லோருக்கும் ஏதோ ஒரு சில கஷ்டம் இருக்குன்னா அந்த நல்லா இருக்க உதவி செய்வான். அப்ப எப்ப செய்வான்? இந்த 10 பேர் ஒற்றுமையா இருந்தா அந்த 10 பேருக்கு ஒருத்தர் காசு நல்லா செழிப்பா செய்யறாங்க. நல்லா செல்வம் கொடுக்குது சாமி அவனுக்கு, அதை வாங்கி வீடு வச்சுக்கிட்டேன். நீங்க கூட அவனை எதிரியா பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம என்ன நினைப்பீங்க? சாமி அவனுக்கு எல்லாம் நல்லது செய்து அவன் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறோம். அப்படியேதான் கிடையாது. நம்ம அந்த 10 பேரும் ஒரு ஒற்றுமையா இருப்போம். 10 பேர் ஒற்றுமையா இருந்தா அப்ப அந்த அதிகமா வச்சிருக்கவர் என்ன செய்வாரு? ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, அவங்க உதவி செய்யணும். அவன் அந்த 10 பேரும் கூட வயதால் மட்டும்தான் அவனுக்கு என்ன தெரியும்? இதை கஷ்டப்படுறான், இதை நோய்வாய்ப்பட்டுதான், அப்ப நம்ம உதவி செய்யணும் எண்ணம் அவனுக்கு வரும். அதுக்கு தான் ஒற்றுமையாக இருக்கும். ஒரு சிறிய உதாரணத்தோடு முறையை நிறைவு செய்கின்றேன். இந்த பிரபஞ்சத்திலே 2 பக்தர்கள் இருந்திருக்காங்க. 2 பேருமே ஒரே தெய்வத்தை கும்பிடுறாங்க. அது ஏதோ அது ஐயனோ வெள்ளியோ இல்ல ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபடுறாங்க. 2 பேருமே தெய்வ பக்தர்கள். ஒருத்தருக்கு சர்ச்சையே கிடையாது. இவன் பொங்க வச்சா பொங்க வைப்பான், 100 ரூபாய் அண்ணா 100 ரூபாய் அப்படி எல்லாமே செஞ்சிட்டு இருக்கப்ப ஒரு தேர்தல் வருது. தேர்தல்ல யார் முடிவு செய்ய வேண்டாம்? தெய்வம் முடிவு செய்யணுமா, மக்கள் முடிவு செய்யணுமா? மக்கள் முடிவு செய்யணும். ஆனா இவ்வளவு என்ன செய்யறான்? நல்லதான் முறான், பரிசு கொடுக்க அழித்தரான், செய்யறான். 2 பேருக்கு ஒருத்தர் வந்து சாமி எப்படி கோரிக்கை வைக்கிறான். என்ன கோரிக்கிறான்? என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா என்ன இந்த தேர்தலில் எங்க ஜெயிக்க வச்சுட்டா சாமி, நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுமே உனக்கு பெரிய ஒரு செட்டு போட்டு கொடுத்துறேன், உனக்கு பெரிய தங்க கவசம் கொடுத்துறேன், உனக்கு பெரிய கோபுரம் அமைக்கிறேன் அப்படின்னு. இன்னொருத்தன், சாமி நான் நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த தேர்தலில் ஜெயிச்சா நான் மக்களுக்கு நல்லது செய்வேன், இந்த மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்காக எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப சாமி சொல்றார், நான் மலையில உச்சியில இருப்பேன், என்னை வந்து சந்திங்க, அங்க யாருக்கு ஜெயிக்கணும் உத்தரவு தரேன்றார். இந்த 2 நபர்களில் அந்த பணக்காரர் என்ன செய்யறாரு? நேர ஏதாவது குறுக்கள் யோசிக்கிறார். இப்படி சீக்கிரத்துல சாமியை தரிசனம் முன்னாடி நம்ம போய் பார்த்துட்டோம்னா அவன் எப்படியாவது நம்ம சாமியிட்ட வளர்க்க வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு புரியும் அப்படின்ட்டு ஒரு ஒரு கற்பனை நம்ம சொல்லுவோம். ஒரு விமானத்தை பிடிச்சி போயிட்டான், அப்படியே ஒரு உதாரணம் சொல்றேன், ஏதோ ஒன்று போயிட்டான். ஆனால் அந்த இறைவன் அவருக்காக காட்சி அளிக்கவில்லை. உங்க தேடுறான், தெய்வத்தை சுத்தி சுத்தி பாருறான், எங்கேயும் என்ன இல்லை, தெய்வம் இல்லை. அது இன்னொரு நபர் இருக்காங்க. யாரு? மக்கள் நல்லா இருக்கணும், நம்முடைய இந்து மதம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா? அவன் படிப்படியா நடந்து போறான்.
நடந்து போய் கஷ்டப்பட்டு வேறு ஒரு